போட்ட வெயிலில் உட்காந்து டீ சாப்பிட்றோம் பார்த்தீங்களா. ஆஹா சூப்பராக இருக்குப்பா டீ. பீச்சில் டீ சாப்பிட்ற ஒரே ஆள் நான் தான்டா. வெயில் மண்டே பொழுதுரா என்ன வெயில் இப்போ பார்த்துனுக்குறோம். நண்பர்களே, இப்போ நம்ம மெரினா பீச்சில் இருக்கோம். ஓகேங்களா. ஹாப்பி நியூ இயர். என்னடா இன்னொரு தெருனான்னுங்களா பாருங்கள். நம்ம கார் அங்கே இருக்குது. போலீஸ் யாரோ ஃபோட்டோ பிடிச்சிட்டு போனாங்க. அங்கே தான் விட்டேன். அங்கே செம்ம டிராஃபிக்காக இருக்குது, கூட்டமாக இருக்குது, கஸ்டமர் நடந்து போயிருக்கிறாங்க. ஓகேங்களா. செம்ம டிராஃபிக்காக இருக்குது. மைக் வேறு இங்கே மாட்டியிருக்கேன். காற்று எந்த அளவுக்கு அடிக்குதுன்னே தெரில. ஓகேங்களா. புஷ்குன்னு காற்று வேறு அடிக்குது. மைக் வேறு கேட்குதான்னு தெரில. பேசாமல் இங்கே மாட்டிக்கலாம் இருங்க. அங்கே மாட்டிட்டு பேசினா ஒன்றும் நல்லாயிருக்கும். எடுத்தோடனே ஊந்துருவான் அவன், குட்டி பையன். இதை பாருங்க, இவன் தனியாக ஊந்துருவான், இவன் தனியாக ஊந்துருவான். மைக்கு பேசாமல் கவர் மாட்டிடலாமான்னு பார்க்குறேன். ஒரு நிமிஷம். வேறு லெவலில் மைக் மாட்டுனா ஓகேங்களா. புஷ்குன்னு காற்று வச்சா கூட பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு கேட்குறான்னு தெரிலங்க. ஒயிட் ஷர்ட் நம்மளுக்கு நல்லா இருக்குங்க. அம்மா என் கஸ்டமர் மகாபலிபுரம் கூப்பிட்டு போனோம். நான் வித்தியாசமாக கூப்பிட்டு வந்திருக்கேன். எப்படி வந்ததுன்றத கதையை சொல்கிறேன், நீங்களே கேளுங்க. ஃபஸ்ட்டு நேராக இங்கே வேலூர்லேருந்து வண்டி எடுத்தேன்னா சென்னை போகணுன்னாங்களா. சைட் சீங்க என் ஓனர் மகாபலிபுரம் போய் மெரினா பீச் வர சொன்னார். நான் என்ன பண்ணேன், மெரினா பீச் போய் மகாபலிபுரம் போகலான்டான்னு. ஆனால் அவன் மெரினா பீச்சே போதும்டா, மகாபலிபுரம் எதுக்குடா அப்படின்றான். ஓகேங்களா. போனால் போவோம், இல்லைனா இல்லை. ஓகேங்களா. செம்மையாக காத்தடிக்குதுங்க. ஓகேங்களா. செம்மையாக க்ளீன் பண்ணிக்கிறாங்க. வேறு லெவலில் டிசைனாக ரெடி பண்ணிக்கிறாங்க. நம்ம விஜய் சார் படத்தில், கில்லி படத்தில் நடித்த லைட் ஹவுஸ் பார்க்குறீங்களா. 1 2 3 4 போல் 3 தான், 3x ஜூம் தான் இது. ஓகேங்களா. 6x ஜூமுன்னு கொடுத்துக்குறாங்க. 1 இது 08 05 01 02 03 04. ஓகேங்களா. இதுதான் வந்து லைட் ஹவுஸு. ஓகேங்களா. பார்த்துங்க. இப்போ வந்து நம்ம கார் வந்து அங்கே பார்க் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. எங்கடா இது, நம்ம காரே தெரில. அங்கே ஒரு பாத்ரூம் இருந்துச்சுங்க. நல்ல வேலை ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்துச்சு. ஓகேங்களா. என் கஸ்டமர் அந்த பக்கம் போயின்னுக்கிறாரு. நம்ம வந்து என் கஸ்டமர் அங்கே போயின்னுக்கிறாங்க பாருங்க. ஓகேங்களா. அவங்க தான் என் கஸ்டமரு. ஓகேங்களா. அவங்களாம் வந்து டார்ஜிலிங்லேருந்து வந்துக்கிறாங்க. நான் போய் லாக்டவுனில் வந்து டார்ஜிலிங்கில் விட்டோம் பார்த்தீங்களா. இங்கே கையில் வச்சுக்கலாம், கையில் வச்சுப்போம். ஏன்னா எங்கன்னா ஊன்றுமோன்னு பயமாகுது. நான் வந்து டார்ஜிலிங்லேருந்து அந்த கஸ்டமரை கூப்பிட்டு வந்தேங்க. ஓகேங்களா. இந்த கஸ்டமரை கூப்பிட்டு வரலங்க, வேலூர்லேருந்து டார்ஜிலிங்கில் போய் கூப்பிட்டு வந்தேன். டே குட்டி பையா எங்கடா போய் நிற்கிறே, போகிறா அந்த பக்கம் பயமாங்க. நூறு சேர்க்காம பொழுதுங்க. கேமரா நினைக்கிறேன் மேலே இருக்கும், அவங்க படிக்கிறாங்களோ உட்காந்துருக்காங்க. ஓகேங்களா. தப்பாக பேசக்கூடாது, டீசென்ட். என்னடா இது ஏதோ உடஞ்சி போய் எடுக்குது. என் கஸ்டமர் இந்த பக்கம் பீச்சுக்கு தான், அவங்க அந்த பக்கம் போயிருக்கிறாங்க. எதனா ஒரு பக்கம் போட்டுங்க. எனக்கு ஒரு பக்கம் மைக்கை பூச்சின்னு நம்ம மெரினா பீச்சில் மட்டும் 3 கிலோமீட்டர் ட்ராவலிங் போனால் தான் பீச்சுக்கு போக முடியும். உட்காந்துக்கிறாங்க. என் கஸ்டமர் வலிச்சு குழந்தைய ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. நல்லா க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிடுறாங்க. இதுக்கு முன்னாடி ஊறப்பட்ட குப்பை தொட்டி மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ க்ளீனாக இருக்குது. டார்ச்சர் பண்ணுறாங்க கைஸ், கடங்காரன் வேறு டார்ச்சர் பண்ணுறாங்க கைஸ். என்னதான் வேணும்னு தெரில அவனுக்கு. ஒரு பக்கம் மைக்கை பூச்சின்னு ஒரு பக்கம் ஸ்டைலாக பேசுறது, இந்த மாதிரி நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா. என்னடா 0x ஒரு பக்கம் மைக்கை பேசின்னு ஒரு பக்கம் காற்று வேறு புஷ்குன்னு அடிக்குது. இது வேறு எங்கன்னா ஊன்றுமோன்னு பயமாகவே இருக்குது. பாருங்கள், டிராக்டரில் தான் க்ளீன் பண்ணிக்கிறாங்க எல்லாம். இருந்தாலும் சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இது பாருங்கள், எல்லோரும் ஜாலியாக உட்காந்து ஜாலியாக ஏதோ பண்ணுங்கிறாங்க. ஓகேங்களா. அதெல்லாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஓகேங்களா. நல்லா நிழல் கிடைக்குது. நம்ம அம்மா சமாதி எங்கே இருக்குது தெரியுமா, அது ஒரு இது பாருங்க, தான் அம்மா சமாதி. ஓகேங்களா. மெரினா பீச் அம்மா சமாதி, அது பக்கத்தில் கலைஞர், எம்ஜிஆர், ஓகேங்களா, அண்ணா சமாதி எல்லாமே இருக்குது அங்கே. நம்ம சேப்பாக்கம் ஸ்டேடியமு அங்கே இருக்குது பாருங்க. ஏன்னா சேப்பாக்கம் ஸ்டேடியம் லைட் ஹவுஸு அது ஒரு இருக்குது பாருங்க, சேப்பாக்கம் ஸ்டேடியம். ஓகேங்களா. அதுதான் சேப்பாக்கம் ஸ்டேடியம். அதான் வந்து சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியம். சென்னைடா. நம்ம மெரினா பீச்சில் இருக்கோம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். மைக்கில் நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டிருக்கேன். காத்தடிக்கிற சவுண்டு எப்படி கேட்குதுன்னு தெரில. ஓகேங்களா. எங்கடா நம்ம பீச்சில் முந்தானேத்தே வந்தோங்க. ஆனால் முந்தானேத்து செம்ம சண்டை கஸ்டமருக்கு எனக்கும். முந்தானேத்து சென்னை சைட் சீங்கில் மகாபலிபுரம் வந்து சரியான சண்டை எனக்கும் அவனுக்கும். ஏன்னா மகாபலிபுரம் காமிச்சிட்டு மெரினா பீச் காட்டுறா அப்படின்னா,
என் ஓனர்கிட்ட ஃபோன் பண்ணி நான் சொல்லிட்டேன், அண்ணா மெரினா பீச்சுக்கு போகணும்னு வச்சுங்க செம்ம கூட்டமாக இருக்கும், எல்லாத்தையும் நம்மளால மெரினா பீச் போக முடியாது, பேரிகார்டெலாம் போட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்க எல்லாம் நியூ இயருக்கு சரக்கு அடிச்சுட்டு இங்கேயே சரக்கு அடிச்சுட்டு இங்கேயே பீர் குடிச்சிட்டு இங்கேயே போட்டு எல்லாத்தையும் சைடிஸ் வேறு கவர் இருக்குங்களா, சைடிஸு ப்ளஸ் எதுவும் போய் டஸ்ட்பினில் போட்டால் தப்பு இல்லைங்க, அது டஸ்ட்பினில் போட்டிருந்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். அவங்க எங்கேயோ போகிறாங்க, நான் எங்கேயோ போயின்னுக்கிறேங்க. அவங்க எங்கேயோ அந்த பக்கம் கடல் நோக்கி, அதாவது கூட்டமாக இருக்கிற இடத்த தூக்கின்னு போயின்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, நான் வந்து இந்த பக்கம் நோக்கி போயிட்டுருக்கேன். பாருங்க நியூ இயருக்கு போட்ட இது பொழுது சேஃப்டி ஜோனு, ஆனால் இருந்தாலும் இப்போயே சேஃப்டி ஜோன் ஃபாலோ பண்ணுறோம். நிறைய பேர் கடலில் கேரளா குளிங்க அலை இழுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நல்லா கடலில் குளிச்சு பல வருஷம் ஆகுது, கோவாவில் குளிச்சதோட சரி, அதுக்கப்புறம் நான் எங்கேயும் குளிக்கல. ஓகேங்களா, இது வேற எதுவும் நானாக இருக்கேன், அதுதான் ஆனால் மூச்சு வேற வாங்குது பயங்கரமா. டேய் குட்டி குட்டி பசங்கள்லாம் நிறைய பேர் பறகுறாங்கோ, புறாக்கள் புறாக்கள் புறாக்கள். இது வேற ஏதோ ஜூம் ஆகுது, பிரைட்னஸ் ஆகுது, எதுக்கு பிரைட்னஸ் ஆகுது எதுக்கு ஜூம் ஆகுதுன்னு தெரியலங்க. இப்படி இருக்கிறது நல்லா இருக்குதா இல்லை இப்படி இருக்கிறது நல்லா இருக்குதா, ஒரு வேலைக்கு இது கரெக்டாக இருக்குங்களா. ஒரு பக்கம் சாவி, ஒரு பக்கம் மைக்கு, ஓகேங்களா, ஒரு பக்கம் ஃபோனை பிடிக்க முடியல, எவ்வளோ நேரம் தான் பிடிச்சி ஓட்டுறது. இப்படியே வாங்குங்க இப்படியே வாங்குங்க, எங்கே அங்கே போகிறீங்க அப்படிலாம் போகாதீங்க. டார்ஜிலிங் சில்லுக்குடியிலேருந்து வந்துக்கிறாங்க, போன டைம் சொன்னோம் பார்த்தீங்கன்னா, மெரினா பீச் கூப்பிட்டு போய் அவங்க சண்டை செம்ம சண்டை, இதேப்பட்ட சண்டை. ஓகேங்களா, நான் என்ன சொன்னால் ஒரு வேணாம் முடியாது, அந்த பக்கம் மெரினா பீச்லாம் போனால் இங்கே இருக்கிற பீச்லாம் அங்கே இருக்குது. ஒடிசாலேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்ம பீச்சு சென்னை வழியாக வந்து, சென்னை வந்து நேராக பாண்டிச்சேரி வேளாங்கண்ணி, ஓகேங்களா, நாகப்பட்டினம் அப்படியே கலந்து வேளாங்கண்ணி போய் அப்படியே கன்னியாகுமரி ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் கன்னியாகுமரி திருச்செந்தூர், அப்படியே நேராக கேரளாலேருந்து அப்படியே நேராக மங்களூர். ஓகேங்களா, மங்களூர்லேருந்து மும்பை, சாரி மங்களூர்லேருந்து கோவா, கோவாலேருந்து மும்பை கனெக்ட் ஆகுது. பீச் எங்கெங்கே லேண்ட் ஆகுதோ அங்கே ஒரு லவர்ஸ் ஜோடி உட்காந்துக்கிறாங்க. இங்கே ஒரு ஜோடியா அங்கே ஒரு ஜோடியா ஜோடி ஜோடியாக உட்காந்துக்கிறாங்க. நம்ம தான் நீங்களாவே சுற்றின்னு இருக்கிறோம், என்ன பண்ணுறது, நம்ம தலையை என் கஸ்டமர் எங்கேயோ அங்கே போயின்னுக்கிறாங்களே, அங்கே பாருங்க அங்கே போகிறாங்க பாருங்க, எங்கே போகிறாங்கன்னு தெரில. இங்கே ஒரு எல்லாத்துலேயும் ஒரு ஜோடியாக சுற்றின்னு நம்ம அப்படியே போவோம். கஸ்டமர் அங்கேயே போயின்னுக்கிறான், நாங்கள் இப்படியே போவோம். அவங்கள்ட்ட சொன்னாங்க தெளிவாக, இந்த பக்கம் பீச்சுக்கு போகக்கூடாதா அப்படின்னு சொன்னால் கூட கேட்கல. நியூ இயர் அதுமா என்கிட்ட சண்டை போட்டு அப்புறமா புரிஞ்சிங்கண்ணா ஓகேவா, பேரிகார்டு அப்புறமா மெகாலியூரத்தில் விட்டோன்னே என்னை உள்ளே இறங்க உள்ள அப்படின்னா நான் என்னடா பண்ண முடியும். ஓகேங்களா, இதெல்லாம் கட்டலையா, அப்படியே கல்லை எடுத்துகிட்டு வந்து போட்டு சும்மா நிற்க வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் கட்டினாங்கன்னு வச்சேன். ஓஹோ, காற்றுக்கு இவ்வளோ பெரிய தூண் எப்படிங்க, இவ்வளோ பெரிய தூண் சாஞ்சி போய் கிடக்கு பாருங்களா, எங்கள் பாருங்கள் இதெல்லாம் அப்படி தான் வச்சுக்கிறாங்களா, இல்லைங்க அவ்வளோ பெரிய தூண் எப்படி சாஞ்சிச்சு, 1 2 தூண் சாஞ்சிட்டு இருக்குதுங்க, பயங்கரமாக சாஞ்சிட்டு இருக்குது. ஓகேங்களா, தெரியுதுங்களா, கேமராவில் காட்டுறேன். என்னடா ஜீரோ காமிச்சா உடையிற, இப்போ தெரியுதுங்களா, எப்படி இது சாஞ்சிருக்கும் அதான் யோசனை. ஓகேங்களா, வாவ், படகு மண்ணில் புதைந்தது, இவ்வளோ குப்பை அழகாக இருக்குங்க பீச்சு. சென்னைடா சென்னைடா, காற்று கம்மியாக தான் அடிக்குது, பீச்சில் தான் காற்று பயங்கரமாக அடிக்குது. இது நம்ம மெரினா பீச். என்னடா பண்ணுறீங்க, ஏதோ அமகலம் பண்ணுகிறாங்க, சூப்பராக ரெடி பண்ணிக்கிறாங்க, வேறு லெவல். மண்ணு போகிறாங்க செம்மையாக நைஸாக. இந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டுக்கு கட்டுறது கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வீட்டுக்கு கட்டுறதுனே கொடுக்க மாட்டேன்ட்டாங்களே, நைஸ் பண்ணலுங்க, சூப்பராக இருக்குதுங்க. இதெல்லாம் சட்டப்படி குற்றம் செயல். எல்லாம் லவ்வாக ஜோடி ஜோடியாக உட்காந்துக்கிறாங்க, நம்மளுக்கு ஒரு லவ் கிடையாது, கிடைக்க மாட்டேங்குது. வாவ், க்ளீனாக இருக்குதுங்க பீச்சு, வேற லெவல். ப்ளூ கலர் வாட்டர்லாம் தெரியுது. ஆஹா, ரைட்டு, நடத்துங்க நடத்துங்க, நீங்கள் நடத்துங்க பாய்ஸ், நீங்கள் நடத்துங்க பாய்ஸ். ஆஹா, இங்கே ரெஷ்ஷாக இருக்குங்க, அதனால தான் என் கஸ்டமர் அந்த பக்கம் போயிட்டான், புதக்கு உள்ளே போகுது. என் கஸ்டமர் அங்கே போயிட்டான். ஆஹா, சூப்பராக இருக்குங்க. பாண்டிச்சேரியில் கல் போட்டிருக்காங்க, இங்கே கல்லே போடல பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குதுங்க பீச்சு. உங்க ஆனால் குப்பை தொட்டி அதிகமாக இருக்குங்களா, எவ்வளோ குப்பை பாருங்களா, ஐயா ஐயா ஐயா, ஏன் இப்படி இருக்குது நம்ம பீச்சு.
இவ்வளோ குப்பை தொட்டியா? நம்ம சாப்பிட்ற பொருள்லாம் இங்கேயே போட்டு போயிடுறாங்க. அதுக்கு தான் டஸ்ட்பின் வச்சுக்கிறாங்கல்ல, இந்த டஸ்ட்பினில் போகிறது கூட கஷ்டப்படுறாங்க. ஓகேங்களா? எவ்வளோ குப்பை பாருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் போடாதீங்க. இங்க பாருங்க மணல். ஓ நைஸ் மணல். அதே சாக்கில் அங்கே லவர்ஸ் உட்காந்துருக்காங்க, அதையும் பார்க்கக்கூடாது. இந்த பக்கமும் லவர்ஸ் உட்காந்துருக்காங்க. ஓகேங்களா? என் கஸ்டமரை காணுங்க. செம்மையாக இருக்குங்க ப்ளூ கலரில் வாட்டர். ரெஞ்சி வாட்டர் மிக்ஸ் ஆனால் கூட ப்ளூ கலரில் தெரியாம பாரு. அதுதான் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? பீச் வேற லெவலில் இருக்குது. தெரிறேண்ணா ஒரு கையில் மைக்கை வச்சுன்னு தெரியுறேண்ணா. சவுண்ட் எப்படி கேட்குதுன்னு தெரில. பீச் சவுண்டு கேட்பீங்களா? சும்மா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணுறேன். அது பாருங்க டிங்கு. இப்போ கேட்கும் பாரு பீச் சவுண்டு. சும்மா வேற லெவலில் கேட்கும். டிங் 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 டிகானா, டங் 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 டகானா. நான் பீச்சுக்கு போகிறேன், நான் கடலுக்கு போகிறேன். மைக் இங்கே மாட்டிக்கலாமா? இப்போ நாய்ஸ் கேன்சல் ஆன் பண்ணுவோமா? பீச்சோட காற்றோட சவுண்டு எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? அப்பாடி என்னடா பண்ணுறேன். நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணிடுறேன். ஆன் பண்ணோன்னே எப்படி இருக்குது, ஆஃப் பண்ணோன்னே எப்படி இருக்குது. இப்போ ஆன் பண்ணிட்டேன் நாய்ஸ் கேன்சலேஷனு. இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் இருக்குது. ஆஹா டச் அடிக்கிறா. ஜஸ்ட் மிச்சம் ஓடிடுவோம்ல. இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணுறேன். எப்படி இருக்கு பாருங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிட்டேன். மைக் எப்படி வச்சுருவேன். பீச்சு காற்று வந்து அடிச்சுன்னு போதான்னு பார்ப்போம். ஓகேங்களா? கேட்குங்களா? நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணிட்டேன். எப்படி சவுண்டு கேட்குது மட்டும் கேளுங்க. பீச் சவுண்டு. இந்த மைக் யாருன்னா வாங்க விரும்புனீங்கன்னா நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். டிஜிடெக். ஓகேங்களா? டிஜிடெக். இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிட்டேன். டிஜிடெக் மைக்கில் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிட்டேன். எல்லாம் குளிக்கிறாங்க. கொஞ்சம் சேஃபாக குளிங்க. ஓகேங்களா? நம்ம பத்திரமா இருக்கணும். பீச் எல்லாம் தொலைஞ்சிருவோம். ஓகேங்களா? குட்டி பையன் எங்கடா போயினுக்கிற? நாமளே வீடியோ எடுத்துப்போங்க. நம்மளுக்கு யாருமே வீடியோ எடுக்க தேவையில்ல. நாமளே வீடியோ எடுத்துப்போம். நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் வாங்குது. இப்படி ஓட்டிடலாம். கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓட்டிட்டு வரேன் இருங்க. ஓட்டிட்டேன் கைஸ். ஓகே பக்காவாக ஓட்டியாச்சு. சவுண்ட் எந்த அளவுக்கு கேட்குதுன்னு எனக்கு தெரியாது. நாய்ஸ் கேன்சல் ஆனில் தான் இருக்குது. பாருங்க குப்பை தொட்டி மாதிரி இருக்குதுங்க. எதுக்கு தான் இவ்வளோ குப்பை போடுறீங்கன்னே தெரிலங்க. வேற லெவலில் இருக்குதுங்க பீச்சு. அங்கே பாருங்க. இதுதான் மெரினா பீச். ஆஹா இவ்வளோ கூட்டம் இருக்கா அந்த இடத்துல. ஓஹோ ஆஹா தண்ணி வந்துச்சு. ஜஸ்ட் மிஸ்ஸு. தப்பிச்சிருவோம்ல. அலைகளே ஓயவா அம்மாடி. இப்படி உக்காஞ்சி அழகா. என்னடா கேமரா உடையறடி. உடையாது. நானும் எப்படியெல்லாம் எடுக்கணுமோ அப்படியெல்லாம் எடுக்கிறேன். ஆனால் அப்போ கூட அந்த கடல் தண்ணி பக்காவா அலை அடிக்க மாட்டேங்குது. வா சூப்பராக இருக்குங்க. ஆனால் உண்மையாக இயற்கை காற்று இயற்கை தாங்க. வேற லெவலுங்க கடல். நான் என்ன பாத்ரூம் போகிற பொசிஷனில் உட்காந்துருக்கேன். இதெல்லாம் தப்பு இல்லைடா. வினோத்து பார்க்குறவங்க பின்னாடி போகிறவங்க தப்பான்னு நினைக்க மாட்டேன். யாருமே இல்லைங்க என் பின்னாடி. பார்க்குறீங்களா? பார்த்துங்கோ. வேற லெவல்ரா. ஸ்விம்மிங் பண்ணுறாங்க. வேற லெவல் ஸ்விம்மிங். பாஸ் கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்க. ஓகேங்களா? கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்க. எதனால சேஃப்டி ரொம்ப முக்கியம். கப்பு ரொம்ப முக்கியம் பிகிலே. அதுதான் ஹார்பரு. ஓகேங்களா? நம்ம சென்னை ஹார்பர். அதுதான் சென்னை ஹார்பர். குளிக்கும் போது கொஞ்சம் சேஃப்டியாக குளிங்க. ஓகேங்களா? ஏன்னா ட்ரெஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க, ஃபோன்லாம் வச்சுருக்கீங்க, காசெல்லாம் வச்சுக்கிறீங்க. கொஞ்சம் சேஃபாக குளிங்க. சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா என் கஸ்டமரை காணும். ஏய் ஆஹா ஆளே காணுமே. அவன் எங்கே போனான்னு தெரில. எல்லாம் நிழலுக்கு நல்லா ஒரு பந்தல் கிடைச்சா நான் கூட போய் ஒரு லவர்ஸ் கூட்டின்னு உட்காந்துக்கலாம் போகுது. லவ் பண்ணுறாங்க காய்ஸ். லவ்வும் பண்ணுறாங்க, தப்பும் பண்ணுறாங்க. ஓகேங்களா? வேற என்ன பண்ணுறது அப்படின்றீங்களா? ஆஹா வெயிலில் முடியலடா. இன்னும் சாப்பிடல. மணி 2 ஆகுது. எங்கே போய் சாப்பிட்றதுன்னு தெரில. சீரியஸாக முடியல. மைக் எப்படி இருக்குதுன்னே தெரில. கத்தி பேசினுக்கிறேன். யாரா அது? மீனா கல்லை விட்டு எறிகிறாருன்னு வச்சா மீன் பிடிச்சினுக்கிறாருங்க. வாவ் மீன் தூண்டில் போட்டு பிடிக்கிறாருங்க.
மீன் மாட்டுமா? இவ்வளோ பெரிய இடத்துல மீன் பிடிக்கிறாருன்னா பெரிய விஷயம் இல்லை, வேற லெவலுங்க. ஆஹா, வெயில்ல கடல்ல குளிக்கிறதே இவ்வளோ தூரத்துக்கு இருந்துச்சுடா தண்ணி. ஆனால் உள் வாங்கிச்சுடா கடல், பயங்கரமாக உள் வாங்கிடுது. அவ்வளோ தூரத்துலேருந்து நடந்து வந்துக்கிறோன்னா பார்த்துங்களா. 1 2 3 ரோடு அங்கே இருக்குது, அதுக்கு மேலே ஜூம் ஆக மாட்டேற ஐஃபோனு. ஏன்டா எப்படி பண்ணுற? 1,00,000 ரூபா கொடுத்து ஒன்று வேஸ்ட்டுடா. 67,000 போலி முடிஞ்சிச்சு. அவனா ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுற. ஓகேங்களா. மீன் மாட்டுமா? மாட்டிச்சுன்னா தூண்டில பிடிச்சி இழுப்பாரான்னு தெரியல. தூண்டில் போட்டு உக்காந்துக்கிறாரு. ஓகேங்களா. கண்டிப்பாக ஒரு மீனாவது மாட்டணும், மாட்டிடும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரு. நம்ம போவாங்க, நம்ம கஸ்டமர் எங்கே இருக்காரோ அங்கேயே போவோம். ஹாப்பி நியூ இயர். ரொம்ப போர் நியூ இயருங்க. வேற லெவல் நியூ இயரு. ஆனால் 10 மணி வரலும் நியூ இயரே தெரில எனக்கு. 10 மணிக்கு மேலே தான் நியூ இயர் தெரிஞ்சிச்சு. ஆஹா, அவ்வளோ வேற லெவல் அடிக்குது பாஸ். இங்கே பாருங்க, எப்படி சொல்றதுன்னா 10 மணிக்கு மேலே தான் நியூ இயரே தெரிஞ்சிச்சு எனக்கு. 10 மணி வரலாம் நியூ இயரே தெரில, நியூ இயர் மாதிரியே தெரில. ஏதோ ஒரு, எப்படி சொல்றது, ஏதோ ஒரு நியூ இயர் நம்ம சும்மா கொண்டாடுறோம் அப்படின்னு நினச்சின்னு. புது வருஷம் நம்மளுக்கு முன்னாடி வந்து வெளிநாட்டுலலாம் நியூ இயர் பிறந்துச்சுங்க. ஓகேங்களா. இங்கோட டைம் டிராவலர் கூட அங்கே. ஓகேங்களா. இங்கோட டைம் டிராவலர் கூட. அதனால நம்மளோட நியூ இயர் வந்து அங்கே முன்னாடியே பிறந்துச்சு. ஏன்னா என் கஸ்டமரு ஹாப்பி நியூ இயர் மாதிரியே தெரில. வர தீபாவளி, பொங்கல், நியூ இயரு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க மக்கள் கூட, சாரி ஃபேமிலி கூட. ஓகேங்களா. ஃபேமிலி கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் இதுதான் ரொம்ப கஷ்டமாக போகுது. இருக்க எல்லாத்தையும் எப்படி சொல்கிறது, வர நியூ இயரு, பொங்கல், தீபாவளி எதுவுமே நம்ம வந்து கொண்டாடுறதில்ல. எவ்வளோ குப்பை பாருங்க, எதுவுமே கொண்டாடுறதில்ல. ஓகேங்களா. கூடி சீக்கிரம் எல்லாத்தையும் மறந்துடுவோம்னு நினைக்கிறேன். மறந்துடும் அப்படின்ற மாதிரி என் கஸ்டமர் கண்டுபிடிச்சிட்டே ஜாலி அதான் நின்றுக்கிறான் பாருங்க பேக் மாட்டி. ஓகேங்களா. கண்டுபிடிச்சிட்டேன். வெயில் தான் மண்டே பொழக்கிறது, இருந்தாலும் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. என் கஸ்டமரை பார்த்தாச்சு, எப்படியோ குளிக்க போகலாம் பொழுது, இங்கே இருந்துட்டு இப்படியே போயிடலான்டான்ட்டான். ஓகேங்களா. அந்த விஷயத்தில் எனக்கு சந்தோஷம். செம்ம குப்பைங்க. ஐயா குப்பையை கொஞ்சம் க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும். பயங்கரமாக குப்பை. ஏன்னா சாப்பிட்டு போடுற பொருள் தான் திரும்பி கடலில் போட்டு கடல்லேருந்து தூக்கி திரும்பி அச்சுன்னு வந்துட்டு பொழுது. உள்ளே போடுறது எதுவும் ஆனாலும் நான் உள்ளே வச்சுக்க மாட்டேன்டா, பத்திரமா அதை உனக்கே திருப்பி கொடுத்துருவோண்டான்னு. ஆஹா, வீடு கட்டுறாங்க பொழுது, பாத்ரூமும் போகிறாங்க. ஐயோ, இயற்கை ரசிக்க அது இவ்வளோ குப்பையாகுது. நீங்கள் என்னடா ஜோடியாக போயிருக்கீங்க. அவங்க ஏதோ பண்ணிருக்காங்க, சின்ன பசங்க வீடு கட்டுறாங்க பொழுது. என் கஸ்டமர் அதை ஒன்று நின்றுக்கிறாங்க பாரு, ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். அவருக்கு அவரே செல்ஃபி எடுத்துக்கிறாரு. ஏதோ ஆயிடுச்சு போகுது. நல்லா பயங்கரமா அடிக்குது. இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். இதோட இந்த வீடியோவை முடித்துக் கொள்ளலாமா? ஓகேங்களா. எனக்கும் போர் அடிக்குது, பேசுறதுக்கு கண்டென்ட் எதுவும் இல்லை. அதனால நான் இப்படியே உட்காந்து ஜாலியாக அமர்ந்து எல்லாரையும் பார்த்து கொண்டு இருக்க போகிறேன். ஜாலியாக இருக்குது. மண்ணெல்லாம் பேண்டுக்குள்ளே போயிடுக்கே. ஓகே பாய்.